வணக்கம். தன்னம்பிக்கையின் சூத்திரம். தன்னம்பிக்கையின் சூத்திரத்தை பற்றி 6 படிகள் இருக்குது. இந்த 6 படிகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு படியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் படி, நான் வாழ்க்கையில் நோக்கமாக நினைக்கும் விஷயத்தை அடைவதற்கான என்னிடம் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியும். அதனால் இனிவரும் நாட்களில் நான் விடாமுயற்சியோடு தொடர் செயல்பாடுகளோடு எனக்கு வேண்டியதை நோக்கி நகர வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு எதை சிறப்பாக செய்வேன் என்றும் உறுதியளிக்கிறேன். 2வது படி, என் மூளையில் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்கள் உங்கள் எப்படியானது இருக்கிறதோ அதையே என் ஆழ்மனம் எடுத்து கொண்டு போகும், உண்மையில் செய்து காட்டும் என்பதை நான் உணர்கிறேன். அதனால் நான் எப்படிப்பட்ட மனிதராக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த மனிதர் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை யோசித்து வடிவமைக்க தினமும் 30 நிமிடங்கள் என் எண்ணங்களை செலவழிப்பதன் மூலமாக மூளைக்கு ஒரு தெளிவை என்னால் கொடுக்க முடியும். 3வது படி, தன்னிக்க ஆலோசனை கொள்கையின் மூலமாக நான் விரும்பும் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய மூளை அந்த பொருளை அடைவதற்கான வழியை தானே தேடிச் செல்லும் என்பதால் தினமும் 10 நிமிடங்கள் என் தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன். 4வது படி, என் வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோளை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை அடைவதற்கான தன்னம்பிக்கையை அடையும் வரையில் நான் முயற்சியை நிறுத்தப் போவதில்லை. 5வது படி, உண்மை மற்றும் நீதியை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்காத எந்த பதவியும் வளமும் நீண்ட நாட்கள் இருக்காது என்பதை இப்பொழுது முழுவதுமாக உணர்ந்துள்ளேன். அதனால் நான் செய்யும் செயலுக்கு தொடர்புடைய யாரும் தீங்கு விளைவிக்கும் எந்த செயலிலும் நான் ஈடுபட மாட்டேன். நான் பயன்படுத்த நினைக்கும் ஆற்றலை என்னை நோக்கி இருப்பதில் வெற்றி பெறுவதோடு மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக மற்றவர்களுக்கும் எனக்கு உதவ வேண்டும். வெறுப்பு, வன்மை, பொறாமை, சுயநலம் மற்றும் சுடுமூஞ்சித்தனம் ஆகியவற்றை கைவிடும் வகையில் எல்லா மனிதர்களையும் அன்பு செலுத்தும் குணத்தை வளர்த்து கொள்வேன். ஏனென்றால் மற்றவர்கள் மீது எதிர்மறை சிந்தனைகள் காட்டுவதன் மூலம் எப்பொழுதுமே எனக்கு வெற்றி கிடைக்காது. மற்றவர்கள் மீது என் மீதும் நான் நம்பிக்கை வைப்பதன் மூலமாக மற்றவர்களுடைய என்னை நம்பும்படி நான் செய்வேன். 6வது படி, இந்த சூத்திரத்தில் நான் கையொப்பம் போடுவேன். என் மனதில் இதை மனப்பாடமாக்கிக் கொண்டு தினமும் சத்தமாக முழு நம்பிக்கையுடன் இதை செய்வேன். அப்படி முழு நம்பிக்கையுடன் செய்வதால் அது படிப்படியாக என் சிந்தனைகளை செயலாக மாற்ற தூண்டும். இதன் மூலம் நான் சுயசார்புடைய வெற்றிகரமான மனிதனாக மாறுவேன். இந்த சூத்திரத்திற்கு பின்னால் இருக்கும் இயற்கை விதியை இதுவரை யாரும் விளக்க முடியவில்லை. எல்லா காலகட்டத்திலும் வாழுகின்ற விஞ்ஞானிகளையும் இது பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இதைதான் தன்னியக்க ஆலோசனை விதி என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.